ஒரே ஆல்பமில் 51 ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணேன். அது ஆல்பமோட பேர் வந்து டைம் மிஷின். ஸோ பழைய கால பாட்டத்தை யூஸ் பண்ணி அது வந்து நியூ ஏஜ் சாங்ஸை டெவலப் பண்ணி நியூ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணி அந்த சாங்ஸை லான்ச் பண்ணேன் ஒரு ஆல்பமில். ஸோ அதுக்குமே ஒரு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் செய்கிறப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் there is a big gap because இந்த 6 years நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கப்போ I realize is a big gap. இப்போ வந்து தமிழ் மியூசிக் வந்து குளோபல் லெவலில் வந்து யாருமே they not considering it as a independent music. ஒரு ஃபிலிம் மியூசிக்னா லேபிள் ஆகிடுது தமிழ் மியூசிக். இது சரி பஞ்சாபி ஹிந்தி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த நார்த் சைட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ திஸ் பீரியட் ஆஃப் த பாஸ்ட் 6 months ஐ ஹேட் ஆக்சுவலி கிராமிக்கு வந்து நான் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தேன் டு பிகம் அ voting member. And now I am India's youngest voting member of the Recording Academy and a Grammy member. And இப்போ வந்து my goal வந்து தமிழ் மியூசிக்கை குளோபல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன கேட்டகரிஸ் கிராமி அவைலபிள் இருக்கோ எல்லா கேட்டகரிஸில் தமிழ் ஆர்டிஸ்ட் எனக்கு அங்கே புஷ் பண்ணணும்னா தான் என்னோட கோல் இப்போ. ஸோ தமிழ் வந்து குளோபல் ஸ்டேஜ் போயிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி ரிசீவ்ட் அ கிராமி, தமிழ் மியூசிக் தமிழ் லாங்குவேஜுக்கு கிராமி வாங்கணும்னா அதுதான் மை அல்டிமேட் கோல். நாட் நெசசரிலி மை ஓன் மியூசிக், ஆனால் நான் வந்து சில ஆர்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கூட ஜெயிக்கணும்னா அதுதான் என்னோட விஷன். ஸோ இப்போது இந்த பட்டம் ஹேவிங் த கிராமி மெம்பர் அண்ட் பீங் ரெக்கார்டிங் அகாடமி voting மெம்பர், என்னோட கோல் வந்து டு ஒர்க் வித் நியூ ஆர்டிஸ்ட். எதுனா அங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நான் பார்க்க மாட்டாங்க, என்ன டேலண்ட் இருக்குதா பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை இப்போ நான் ஸ்கவுட் பண்ணிகிட்ருக்கேன். என் கோல் வந்து ஒரு வருஷத்தில் 5 புது ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி அவங்களோட சாங்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு பாட்டு கூட இருக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு சாங் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் அப் டு தெம். அவங்களோட டேலண்ட் வச்சு நான் கம்ப்ளீட்டாக மென்டர் பண்ணி ஐம் கோயிங் டு மேக் சாங்ஸ் வித் தோஸ் ஆர்டிஸ்ட்ஸ். பிகாஸ் என்கிட்ட இப்போ ஸ்டுடியோ இருக்குது, ஐ ஹாவ் அ டீம், ஐ ஹாவ் இன்ஜினியர்ஸ், வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ குட் சாங் என்கிட்ட இருக்குது. இன்னி ஐம் நாட் சேசிங் நம்பர்ஸ், ஐம் ஜஸ்ட் சேசிங் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபார் தி குளோபல் ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ் சாங். அதுதான் என்னோட கோல் அட் திஸ் பாயிண்ட். தேங்க்யூ. Every year வந்து கிராமி வந்து people keep getting elected for increasing the jury size increase ஆகிறதுக்கு. இந்த வருஷத்தில் இந்தியா only a handful of people have been selected. Official number இல்லை, but the number will be less than 5 to 6 this year. இப்போ the second youngest person in India in this category this year is 29 years old. யூஸ்வலாக வந்து 29 to 40 தான் இருப்பாங்க. தீஸ் ஆர் யூஸ்வலி சீசன்ட் மியூசிக் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க கரியரெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எதாவது பண்ணணும் ஃபார் த கம்யூனிட்டினா இறங்குற ஆளுங்க தான் மோஸ்ட்டாக இதில். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஆனால் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் கம்போசரில் வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி வென் தேர் ஆக்டிவ் இன் தேர் கரியர் தே கெட் இன் டு திஸ். மை எக்ஸ்போஷர் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் டே ஒன் இட்ஸ் கோயிங் வெரி வெல். பிகாஸ் இப்போ கிராமி வந்து சின்ஸ் இஸ் பேஸ்ட் இன் தி US, அங்கே டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் இருக்கும். ஈச் சாப்டர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கிராமி நாமினேட்டட் ஆர்டிஸ்ட், கிராமி வின்னிங் ஆர்டிஸ்ட். Already right now I'm connected with more than 20 to 30 Grammy winning artists and nominated artists. இப்போ எல்லாருமே என்னோட கோல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. And daily I'm communicating with different artists and speaking towards the same, and they also want to work with me and to இந்த தமிழ் பற்றி நான் பேசுகிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஆஸ் இன் தமிழ் சினிமா தவிர எதுவுமே இல்லையான்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே they're very happy and the network is huge. And including engineers, composers, pianists, instrumentalists, network is very huge and it's a very good community and the exposure is really good. So இதுவரையும் வந்து I have done all independent projects, singles நிறையா பண்ணியிருக்கேன், more than 100 singles. அது தவிர my main song which is 7500 அந்த 14 languages யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது தவிர I have my album டைம் மிஷின் அந்த 51 ஆர்டிஸ்டோட பண்ணது. இப்போ ரீசெண்டாக 2024 வந்து I had this song with யங்ராஜா அண்ட் பால் டப்பா ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். தீனா ஒரு சாங் திங்க் மியூசிக்கோட. ஸோ அதை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரைட் நான் வந்து ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் நியூ ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த ஆர்டிஸ்ட்டை டெவலப் பண்ணுற ஃபேஸில் தான் இருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 20 சாங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அட் த ரைட் டைம் ஐம் லுக்கிங் டு இண்டிபெண்டன்ட்லி லான்ச் தி ஆர்டிஸ்ட்ஸ். At present, the languages I'm focusing is Tamil and English, but soon it will become only Tamil. நான் வந்து 12 இயர்ஸ்லேருந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ஒரு 16 இயர்ஸ்லேருந்து கமர்ஷியலி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐடென்டிட்டி ஹஸ் கம் அவுட். அடுத்த கோல் வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ, யாருக்கு வந்து ஆக்சஸ் இல்லையோ அந்த ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் டு மீட் அ ஃபியூ ஆர்டிஸ்ட். அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அமேசிங். இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு தமிழ் படத்தில் இருக்க ரேப் ஆர்டிஸ்டோட 100 times பெட்டராக இருக்காங்க.
ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இல்லை, எப்படி யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறது இல்லை. இங்கே சென்னைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், அதனால அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வருவார் மேலே. ஆனால் அந்த மாதிரி ஊரில் நிறைய ஊர் இருக்குது. கோயம்புத்தூர் இஸ் எக்ஸாம்பிள், நான் அங்கே பார்த்த மாதிரி. ஸோ இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ அந்த ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி சாங்ஸை லான்ச் பண்ணோம். தட் இஸ் மை என் கோல் ரைட் நோ. சினிமா நான் பண்ணல. ஐம் கான்ஸ்டன்ட்லி லிஸ்னிங் டு ஸ்கிரிப்ட்ஸ். இப்போ வந்து சானிக்லி எனக்கு ஐடென்டிட்டி பில்ட் ஆகணும். பிகாஸ் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வருது, பாட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த மை பவர் ஆஃப் மேக்கிங் மியூசிக் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தோஸ் ஃபிலிம்ஸ் yet. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஸ்கிரிப்ட் டு ஜம்ப் இன். டெஃபினெட்ல இருக்குது, 100% ஐடியா இருக்குது. கிராமி வந்து நீங்கள் சொன்ன 100% கரெக்ட். இட்ஸ் மெஜாரிட்டி ஃபாரின் பீப்புள். இந்தியாவிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் கிராமிஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்பாட் எதுக்குன்னா, எப்பவுமே இந்தியன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் ஒன் த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கிராமி அவார்ட்ஸ். நியூ ஏஜ் ஆல்பம்லேருந்து பெஸ்ட் ஸ்கோர்லேருந்து இந்தியா ஹஸ் ஆல்வேஸ் ஒன் அவார்ட்ஸ் இன் கிராமிஸ். ஸோ அவங்களுக்கு எனி நியூ இந்தியன் விச் கம்ஸ் தேர் ஆல்வேஸ் ஹாப்பி வித் என்கரேஜிங் தி ஆர்டிஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி அவங்களுக்கு புரியுது எதுக்குன்னா, மியூசிக்னா நம்ம ஊர் தான் நம்பர் ஒன், நாட் நெசசரிலி கமர்ஷியல் மூவிஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ் அந்த பழைய கால வைப்ஸ்லேருந்து நம்மளுக்கு தான் மியூசிக்னா இந்தியாவுக்கு தான் லேபிள் ஆயிருக்கு. ஸோ எனி இந்தியன் தேர் ஆல்வேஸ் ஹாப்பி டு வெல்கம், பிகாஸ் அவங்களுக்கு வந்து என்ன புதுசாக வருதுன்னு லுக்கிங் ஃபார்வர்ட். அவங்க கரெக்ட். they are not looking at it as unique இது, because already we've had Tamil artists in different languages work in both Oscars and Grammys. So they're looking forward for more music coming. எதுனா நம்ம சைடில் ஆல்ரெடி அங்கே போயிருக்கு, ஆனால் வேறு லாங்குவேஜில் போயிருக்கு. They're always looking forward. Super, very nice. I'm looking forward to what's happening. The majority people are messaging me. Sir, இப்போ தமிழ் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு கோல்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரியான மியூசிக் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழை வந்து ஸ்டேஜ் குளோபல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். கரெக்ட். நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய முயற்சி நியாயமானதாக ஒரு இதாக இருந்தால் கூட அவங்களுடைய இன்கன்சிஸ்டன்சி அல்லது வந்து வரவேற்பு கம்மியாக அந்த ஒரு நோக்கம் வந்து தேஞ்சு போகும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ சந்தோஷ் நாராயணன் வந்து ரூரல், அதாவது திருநெல்வேலி அந்த ஏரியாக்கள் உள்ள டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து கர்நாடிக் மியூசிக்கை என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே தமிழ் கலாச்சாரத்தை மேலே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு. உங்ககிட்ட என்ன பிளான்? இப்போ I started initially as a hip hop music producer. So hip hop வந்து is a category which no one has touched yet. At the same time, both Santosh Narayan sir and A.R. Rahman sir have always encouraged rural artists and classical artists, and they've used them in their films. And Santosh Narayan sir has recently started a venture called Rakita, where he looks to bring in new artists. And Rahman sir was also part of an independent movement called Maja, where he wanted to bring independent artists. They've always been inclined. But the thing is, when both of them are always busy with multiple things. Rahman sir is not only doing music. He's doing films, he's doing multiple different things in terms of creating studios, sound spaces, and he's been doing musicals. Nariya பண்ணிட்டு இருக்காரு. When an artist like them who is visioned very well, அவங்களால எதுக்கு many people are not able to succeed is what personally I feel is they have too many focuses, and what they have in heart is very real. That is, தமிழ் வந்து மேலே எடுத்துகிட்டு போனோன்னா சரியான ரியலான எமோஷன் அவங்களுக்கு. ஆனால் when they're very held up with different things, it is very tough for them to focus on this or that. இப்போ என்னோட பியூர் ஃபோக்கஸே அதுதான். I'm not chasing numbers, I'm not chasing anything. நான் சேஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், குளோபலுக்கு தமிழ் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு கோல் தான் இருக்குது, and ஒரே ஒரு ஒர்க்கு தான் இருக்குது at this point, which is to do this. So I feel it will be much more easier for me to streamline and do this. இந்த சினிமாவுக்கு வரணும்னு சொல்கிறீங்க சார். முன்னாடி வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும், அப்படி இருந்தால் தான் அந்த சினிமாவோட வெற்றி அப்படிங்கிற ஒரு இப்போ அந்த தாட். ஆமாம். ஆனாலும் இப்போ நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் செஞ்சு அந்த படங்களை வந்து குளோபல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ரெவன்யூவை ரீஜென்ரேட் பண்ணுறாங்க. கரெக்ட். அந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்டில் இந்த இதை வச்சு ஏதாவது ரெவன்யூவா, ஏன்னா நீங்கள் நம்பர்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொன்னால் கூட நம்பர்ஸ் இஸ் தான் மேட்டர். கரெக்ட். கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இது மூலிமா அந்த ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கு நீங்கள் இப்போ நிறைய பேர் வரணும்னு நினைப்பாங்க, தமிழை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, பட் ரெவன்யூ இருக்காது. ஸோ உங்களோட எக்ஸ்போஷரில் அதுக்கு என்ன பண்ணுது? So compulsory, the finances are necessary for whatever it is. And once again, when I'm speaking about numbers, நான் பேசுறது stream கணக்கில். இப்போ வந்து யூஸ்வலாக people talk about million streams, 10 million streams, billion streams. நான் பேசுறது 1000 streams itself we can start. Revenue is necessary and the right medium of revenue. இப்போ let me just, உங்களோட question I'll come back to, I'll just answer something now. இப்போ streaming platformஸில் வந்து India wise, you have Spotify, Apple Music, Jio Saavn. யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் அதுதான்.
இதே இது யூஎஸ்ல டைடல் another one software and many other different softwares, Deezer. ஸோ the streaming revenue அங்கே வந்து இந்தியாவில் ஒரு 10,000 ஸ்ட்ரீம்ஸ்க்கு வாங்குற சாங் 1000 ஸ்ட்ரீமில் you'll be earning that money over there globally. Globally you earn more than locally. So the numbers I'm not chasing, but at the same time revenue is important. இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்கிட்ட இருக்காரு, லேபிள்ஸ் will be ready to do an outright deal with the artist. அவங்ககிட்ட நம்பர்ஸ் தேவையில்லை, ஆனால் அந்த சாங் அவ்வளோ க்ரேஸியாக இருக்கும். அந்த லேபிள் கேட்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் வாங்கிக்கிறேன் உன் பாட்டு, எதாவது மூவிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ரைட் நோ மூவிஸ் வந்து இப்போது அசல் கொலரோட ஜொர்த்தாலே உங்களுக்கு வந்து லாரன்ஸ் சார் ஒரு படத்தில் ஒன்று வந்துச்சு. இப்போது கெலித்தியோட வெற்றி வேல் இஸ் கோயிங் டு கம் இன். இப்போ நிறைய மூவிஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு மூவிஸில் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் கெட்டிங் plugged in. Not necessarily the song has to be released, but the label can already do an outright purchase where you can get the revenue. So the numbers I'm talking about is not the streaming numbers, but the numbers which you get in money is necessary. One more question. இப்போ வந்து மரபுசார் கலைஞர்கள் நிறைய வந்து நலிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ரூரல் ஏரியாவில் வில்லுப்பாட்டு பாடுறவங்க இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு சில பேர் பிக் பண்ணி வராங்க. பட் ரியல் டேலண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட தெரியும். அந்த டேலண்ட் அப்படி தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கும் அது கடந்து போகாமல் இந்த மாதிரியான மரபு சார்ந்த கலைஞர்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த டேலண்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரியலி கிரேட், பிகாஸ் what I'm coming up to next is the same. இப்போ ரைட் நோ அடுத்த வருஷத்துல இருந்தது from the 70th year of the Grammys they introducing a new category, best traditional folk album. நீங்கள் சொன்ன கேட்டகரி இவ்வளோ வருஷம் that category has been very diminished. பீப்புள் படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அனிருத்தி லைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒடிசா ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சந்தோஷ் நாராயண் சார் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒப்பாரி ஆர்டிஸ்ட் நிறைய சினிமாஸில் வந்திருக்கு நம்ம லோக்கல் ரூரல்ஸ் இதில். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற டிமினிஷிங் இஸ் வெரி ஹை, பிகாஸ் அவங்க யூடியூப்பில் போட்டால் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை. எனிவன் ஹாஸ் அ ஃபோன் அண்ட் நாட் நெசரிலி தே become ஃபேமஸ். ஆனால் இப்போ இந்த நியூ கேட்டகரி வந்ததுனாலேயே ஐ எம் என்கரேஜிங் மெனி பீப்புள் டு ஜம்ப் இன் டு ட்ரெடிஷனல் ஃபோக் ஆல்பம்ஸ். அண்ட் ஐ எம் டெலிங் பீப்புள், நீங்கள் ட்ரெடிஷனல் ஃபோக் ஆல்பம் பண்ணுறீங்கன்னா I'll be more than happy to recommend you to the Grammys. When I give an incentive such as recommending them to a prestigious award, people are automatically ready to do this. And hopefully this is just 1 year தள்ளி வரப்போகுது இந்த category. That category is going to live lifelong. So hopefully I can preach this category and people will start working with these artists. And there are many artists in Chennai who are working with such artists. ஆனால் அவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ வரல இன்னும், because people only want to listen to commercial songs and the promotion வரல. இப்போ right way of Instagram marketing is where you listen to a song. நீங்கள் இந்த சாங் கூட உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அதே சாங் 100 வாட்டி கேட்க காதுக்குள்ளே வந்து அந்த சாங்கை கேட்குற மாதிரி ஆயிடுது. ஸோ இவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்லை. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் கோல் இஸ் டு கிரியேட் அ ட்ரெடிஷனல் ஃபோக் ஆல்பம் யூசிங் ரூரல் ஆர்டிஸ்ட், யூசிங் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு மேக் அ ஸ்டோரி. வெறும் ஒரு ஆல்பம் கிடையாது, ஆனால் தட் ஆல்பம் ஷுட் கன்வே அ ஸ்டோரி. இதுதான் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் விச் ஐம் ஒர்க்கிங் ஆன் அஸ் வெல். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் 6 to 7 months I'll be done with the project. And release ஆகிறப்போ hopefully that song, that album will be the answer to your question.